நீங்கள் ஒரு நாளைக்கு சிஎம் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மக்களும் கரண்ட் வசதியோடு இருக்குதா அதை பார்ப்பேன். எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கிறாங்களா, ஓகே, அதுதான் நம்மளுக்கு தேவை. குடும்பத்தில் சோறு இல்லை கஞ்சி இல்லைன்னு அப்போ வீடு வீடாக பார்க்க போகிறதில்ல. கிரேட் லீடராக இருக்கணுன்றதெல்லாம் அவசியமே இல்லை. கரெக்டான ஒரு திங்ஸை சைன் பண்ணி விட்டாலே போதும். கவர்மெண்ட்டாக நடத்திட்டு அவங்க கொடுக்குற சலுகை தான் வேணுமே தவிர்த்து காசாக வேணாம். சலுகையாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இலவசன்றது ஒரு நாள் தானே கிடைக்கும், கண்டினியூஸாக கிடைக்காது இல்லையா? அதனால் பயனுள்ள வேலைகளை செய்யலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு சிஎம் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் ஒரு நாளைக்கு முதலமைச்சாங்கன்னா எல்லாருக்கும் என்ன நன்மை சேருமோ அதை நம்ம செய்யலாம், அதை பண்ணலாம். வேறு யாருக்கு தண்ணி வசதி இல்லை அதை பண்ணலாம். வேறு ஏதாவது ஒரு இது இருக்குதோ அது எதனாவது பண்ணலாம். அந்தமாரி எதனா ஒன்று செய்யலாம். என்ன பண்ணுவேன், மோடி மாதிரி நானும் ஊர் சுற்றி பார்ப்பேன். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நான் ஊர் சுற்றி பார்ப்பேன். அது எனக்கு ரொம்ப நாள் ஆம்பிஷனு. ஆப்ஷன் கிடச்சா ஃபஸ்ட்டு அதை பண்ணுவேன், முடிஞ்சால் நல்லது பண்ணுவேன் அதோட சேர்த்து. ஸோ இது அந்த மூவிலே ப்ராபப்ளி பார்த்துருப்போம். அர்ஜுனே வந்து நிறைய சில ஐடியாஸ் எடுத்துகிட்டு வருவார். ஸோ தட் டசன்ட் ஒர்க் ரியாலிட்டியில். சிஎம்மாக இருக்கிறது வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் தி அத்தாரிட்டி. கீழே உங்கள்கிட்ட அத்தனை இன்டெலிஜென்ட்டான பீப்புள்ஸ் இருப்பாங்க. தே வில் கம் அப் வித் ஐடியாஸ். அவங்க வந்து மனு ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. கரெக்டான மனுவை பார்த்து சைன் பண்ணிவிட்டு எனக்கு கரெக்டான ஐடியாவுக்கு ஃபண்ட்ஸ் பண்ணாவே போதும். தவிர ரொம்ப விஷனரியாக ஒரு கிரேட் லீடராக இருக்கணுன்றதெல்லாம் அவசியமே இல்லை. கரெக்டான ஒரு திங்ஸை சைன் பண்ணி விட்டாலே போதும். வி ப்ராபப்ளி நோ மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டிஷியன்ஸ் ஆர் லூட்டர்ஸ். அந்த லூட்டிங்லேயும் இஃப் தே சைன் ப்ராப்பரான திங்ஸை சைன் பண்ணால் ப்ராபப்ளி சென்னை வந்து ஒரு கனடா மாதிரி ஒரு நல்ல ஒரு சேஃபஸ்ட் சிட்டியாகவும் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டார்ட் அப்ஸ் ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல ஜோனாக சென்னை மாற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் நன்மை செய்கிறேன். வீடு ஊர் நல்லா இருக்கணும். நம்ம ஊரை வந்து இப்போ ஒரு வயசு பொண்ணுங்க இப்போ போகுதுன்னா, இப்போ இது வந்து 2 கிலோமீட்டர் வெளியே ரோட்டுக்கு போகணுன்னா மெயின் ரோடுக்கு அதுக்கு ஒரு பஸ் வசதி இல்லை. காத்தால ஒரு 7 மணிக்கு வந்துட்டு 7:30 மணிக்கு 7:15 திரும்பிடுறான். அவ்வளோதானா? அப்போ மதியானத்தில் எப்படி, சாயந்தரத்தில் எப்படி, அதை பார்ப்பேன். மக்களும் கரண்ட் வசதியோடு இருக்குதா அதை பார்ப்பேன். எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்கிறாங்களா, ஓகே, அதுதான் நம்மளுக்கு தேவை. குடும்பத்தில் சோறு இல்லை கஞ்சி இல்லைன்னு அப்போ வீடு வீடாக பார்க்க போகிறதில்ல. மக்களுங்க வெளியே வந்தால் எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது அதுதான் நம்ம பார்க்கணும். அந்த சுதந்திரம் இங்கே இருக்க மாட்டுது. 6 மணி ஆனால் உள்ளே உக்காந்துட்டு தான் இருக்குது, பயப்படுதான் இருக்குது. ஒரு பூச்சி கீச்சி வந்துட போகுது, கொல்ல போகுது. நான் வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிஎம் ஆனேன்னா நான் வந்து அர்ஜுன் மாதிரி தான் ப்ரோ. அர்ஜுன் மாதிரி முதல்வன் படம் பார்த்துருக்கீங்கல்ல, நான் அதான் ப்ரோ. நானே முதல்வன் தான் ப்ரோ. ஒரு நாள் முதல்வர் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பட்டே கிளப்புவோம் ப்ரோ. செதற விடுவேன் ப்ரோ. ஒரு நாள் முடிச்ச ஆனம்னு வைங்களேன், என் பேரில் தான் பஸ்ஸு பேர்லாம் என் பேர் மாற்றிடுவேன். என் பேர் என்ன தெரியுமா? பொய்கை வடிவேல். என் பேர் பொய்கை வடிவேல். எல்லாம் பஸ் ஓடும். நான் நினச்சிருக்கீங்களா? இலவசன்றதை விட மக்களுக்கு வேறு பயனுள்ள திட்டங்களை செய்யலாம். இலவசன்றது ஒரு நாள் தானே கிடைக்கும், கண்டினியூஸாக கிடைக்காது இல்லையா? அதனால் பயனுள்ள வேலைகளை செய்யலாம். விலைவாசியை கட்டுப்படுத்தலாம். வேறு என்ன இலவசம்னா இலவச கல்வியோட தரத்தை உயர்த்தலாம். இன்னும் எத்தனையோ மலை கிராமங்கள்லாம் ரோடு இல்லை, அதெல்லாம் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இலவசன்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். விலைவாசி கம்மி பண்ணாலே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். என்னை பொறுத்த வரையும் இலவசமானது எங்களுக்கு வேணாம். கவர்மெண்ட்டாக நடத்திட்டு அவங்க கொடுக்குற சலுகை தான் வேணுமே தவிர்த்து காசாக வேணாம். சலுகையாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த இடஒதுக்கீடு அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, அதில் ஏதாவது சலுகை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ்ஸு இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நல்லா இல்லாத விஷயத்த நல்லதாக நிறைய விஷயம் மாற்றலாம். அது மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தா பெட்ரு. இலவசமாக கொடுக்குறது வேஸ்ட் தான் என்னை பொறுத்த வரையும். படித்து அவங்களே வாங்கிக்கணும், ஒரு பொருளுக்கு இது பண்ணணும், சம்பாதிக்கணும்னா அது நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டே குத்துறான்னும் போது சோம்பேறித்தனம் தான் இருக்குது என்னை பொறுத்த வரையும். ப்ரோ மக்கள்லாம் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டு போகிறாங்க ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன், மக்கள்லாம் வந்து ரொம்ப மோசம் ப்ரோ. ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு ஃப்ரீயாக வாங்கிக்கிறாங்க ப்ரோ. இப்போ எனக்கு கூட ஃப்ரீயாக கொடுத்தாங்க ப்ரோ, நான் வாங்கிட்டேன் ப்ரோ. புரியுதா? நான் 2 நாள் வேலைக்கு போகல ப்ரோ. எங்கள் வீட்டில் அம்மா காசு கொடுத்தாங்கன்னு நான் வேலைக்கே போகல ப்ரோ. அப்படி தான் ப்ரோ இருக்குது. புரியுதா ப்ரோ? ஃப்ரீயாலாம் கொடுக்கலாம் ப்ரோ, வாங்கிக்கலாம். ஆனால் எப்போவுமே கொடுக்க வேணாம் ப்ரோ. இலவச பொருள் வந்து இது வருஷம் வந்து கொடுக்க போகிறது இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த இலவச பொருள் வருது. மிக்ஸி, குக்கரு, வாஷிங் மிஷின், ஃபேன் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஆட்சியில் நானும் வரேன்ட்டு. இப்போ வந்து போன வருஷம்லாம் சொல்லக்கூடாதா, நான் உனக்கு 5 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன், 3 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்ட்டு. ஏன் இந்த வருஷம் சொல்லணும்?
நான் அந்த 5 வருஷம் அது போன வருஷம் சொல்லக்கூடாதா? நான் மாதத்தில் வந்து ஒரு வருஷத்தில் 3 சிலிண்டர் தரேன், ஒரு வருஷத்தில் 5 சிலிண்டர் தரேன்ட்டு அது வந்து போன வருஷம் சொல்லக்கூடாதா? ஏன் இந்த வருஷம் சொல்கிறாங்க? ஆட்சி வருதுன்ட்டு சொல்கிறாங்களா? சொல்லு. அதுதான் என்னோட கேள்வி. ஏன் அது முன்னாடியே கொடு. எந்த ஆட்சியாக சரிதான், கெளிக்கு நீ இருக்கிற ஆட்சியும் சரிதான், இல்லாத ஆட்சியும் சரிதான், எதுவாக இருந்தாலும் முன்னாடி முன்கூட்டி கொடுங்க மக்களுங்களுக்கு. அது ஆட்சி வர்ற டைமில் தான் இந்த பொருள் தருவேன் அந்த பொருள் தருவேன்ட்டு சொன்னால் என்ன கதை இதெல்லாம்? இப்போ வந்து இப்போ முக ஸ்டாலின் வந்து 5000 ரூபா போட்டார். ஏன் அந்த 5000 ரூபா போன வருஷம் கோடை காலத்துக்கு போடக்கூடாதா? போன வருஷம் வெயில் அடிக்கலையா, மழை பெய்யலையா? போன வருஷம் போடக்கூடாதா? ஏன் இந்த வருஷம் மட்டும் போடணும்? ஆட்சி வருதுன்ட்டு போடுறாரா? வேணும், அதெல்லாம் வேணும் தான். அது இலவசமாக கொடுத்து அது யார் வேணான்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் வேணும் தான் அது. ஏன்னா அது நம்ம வாங்கி கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ, இல்லாதவங்களுக்கு எவ்வளோ பண்ணலாம், செய்யலாம், அதை பண்ணி விடலாம். ஆமாம், அரிசி நம்ம இப்போது இல்லாத இருக்கிறாங்க, அரிசி, பருப்பு, உப்பு, இது எல்லாமே நமக்கு வேணும்னா அதை எதிர்பார்ப்பாங்க. இல்லாதவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. அதை நம்ம பண்ணலாம், அதை செய்யலாம். அதுதான் நமக்கு உடைய இது. இந்த ரோட்டு வசதி இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அதை பண்ணலாம். அந்தமாரி பண்ணுற மாதிரி இருந்தால் செய்யலாம் நம்ம. இல்லை ஜி, அதுவே ஸ்கீம்ஸ் தான். கரெக்டான திங்ஸ் சைன் ஆனால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்ஸ் கொடுத்தாங்க, பெனிஃபிட்ஸ் தான். எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்ஸ் வாங்குறது வந்து ஒரு பெரிய கனவு தான். 30,000ல் ஃபோன் அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் லேப்டாப் வீட்டில் அப்ரூவ் பண்ணுவாங்களா, மீன்ஸ் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு டவுட்டு. பட் இப்போ தெரியல இந்த ஜென்ரேஷனுக்கு டெக்னாலஜி வந்து எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஒரு குடிசை வீட்டில் லேப்டாப் வந்து இருக்குது பெரிய பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் கலைஞர் டிவி இருந்தது. எனக்கு டெலிவிஷனுக்கு ஆக்சஸ் கிடச்சிது, கிரைண்டர் கிடச்சிது, நல்லா சாப்பிட்டோம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன டெஃபிசிட்டாக இருக்குது, எந்தெந்த பீப்புளுக்கு என்னென்ன டெஃபிசிட்டாக இருக்குன்றதை பார்த்து இலவசமாக கொடுக்குறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மகளிர் பஸ்ஸஸ் ஃபைன் தான். அதெல்லாம் நடக்கணும் தான். இன்னும் எவ்வளவோ ஃப்ரீயாக அதர் கண்ட்ரீஸில் கொடுக்கும்போது நம்ம வந்து வெறும் கேம்பெயின் பண்ணுற அந்த டைமில் மட்டும் கொடுக்கறது வந்து ஒரு அன்ஃபேராக தெரியுது. பட் திஸ் இஸ் ஃப்ரீ பீஸ் வந்து ஒரு நல்ல ஐடியா தான். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை பற்றின உங்களோட கருத்து? அரசியலுக்கு யாரும் வேணா வரலாம்பா, அதெல்லாம் தடை கிடையாது. அதுக்கு நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரியுங்களா, இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம தனிப்பட்டால் எதுவும் சொல்ல முடியாது இல்லைப்பா. அவரோட செயல்பாடு நல்லா இருந்தால் நிச்சயமாக மக்கள் ஆதரவு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். என் கருத்து அவர் வரணும். விவசாயி அவர் விவசாயம் பண்ணு. ஆக்டர் விஜய் வந்து நான் நீலாங்கரை போவேன், நீலாங்கரை பீச் போவேன். அங்கே தான் விஜய் வீடு இருக்குது. ஆனால் ஒரு வாட்டி கூட விஜய் வீடை வந்து போய் நான் விஜய் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பீப்புளோட மைண்ட் செட் என்னென்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவன். ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த விஜய் வீட்டை போய் அங்கே போய் பார்த்ததில்லை. விச் இஸ் என்னன்னா, ஒரு பொலிட்டீஷியனோட அவ்வளோ கனெக்ட் ஆகக்கூடாது. பொலிட்டீஷியன் இஸ் அ டூல். தேர் இஸ் அ சேயிங், பொலிட்டீஷியன்ஸ் ஆர் லைக் டைப்பர்ஸ், சேஞ்ச் இட் அட் ரைட் டைம். ஸோ ஒரு பொலிட்டீஷியனுக்கு நீங்கள் அவர் தப்பாக ட்ராக்கில் போகிறாருன்றது தெரியும் போது நீங்கள் இன்னொருத்தரை கொண்டு வரலன்னா செகண்ட் டைம் சான்ஸ் கொடுக்கும்போது ஹி வில் ஸ்டில் பிகம் மோர் லூட்டர். ஸோ சேஞ்ச் பண்ணணுன்னு தான் என் மைண்ட் செட். இந்த கரண்ட் திங் ஒர்க் ஆகலைன்னும் போது அதர் காய் யார் இருக்காரோ அவருக்கு நான் சான்சஸ் கொடுக்கணும் அண்ட் அவரை பவரில் வைக்கணும். அண்ட் when ரைட் காய் கம்ஸ் இன் பவர், ரைட் திங்ஸ் ஃபால் இன் டு பிளேஸ். ஸோ அதுதான் என்னோட ஐடியாலஜி. சந்தோஷப்படுவோம். ஒரு நாள் முதல்வர் மட்டும் இல்லை, பல நாள் முதல்வர் வந்தால் கூட நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏன்னா ஆட்சி மாறினா அது ஒருத்தரே கையில் இருந்து அது வேலைக்கு ஆகாது. நான் இருந்து என் புள்ள இருந்தான், என் புள்ள இருந்து என் புள்ளையோட புள்ள இருக்கிறான், அதோட அவன் புள்ள வருவானா சொல்லு? வேறு ஆள் கையில் கொடுத்து விடுங்க. அவங்க என்ன வந்து அவங்க ஒரு 5 ஆண்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், மக்களும் பார்க்கட்டும். புதுசாக வந்தாலும் சரிதான், மக்களுங்க பார்க்கட்டும் இவர் வந்து என்ன செஞ்சாருன்ட்டு. அப்போ மக்களுங்க சிந்திக்க தெரியும். 10 வருஷமாக இவர் இருந்தார், 5 வருஷமாக இவர் இருந்தார், அதுக்கு 15 வருஷமாக அம்மா இருந்தாங்க. இவங்களா இருந்துட்டு இவர் வந்தார், இவரும் என்ன பண்ணுறாங்கன்ட்டு இவரை பார்ப்பாங்க. மிச்சம் இன்னொருத்தர் யாருன்னா புதுசாக வந்தாங்கன்னா அப்போ இந்த மக்களுக்கு கேள்வி கேட்கும். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து செய்கிறேன்ட்டு விஜய் சொல்கிறாரு. சரி போட்டு கெளிக்க வைக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு? நல்லது செஞ்சால் மக்களுங்க அவரே வர வைக்கும், ராமே மக்களுங்க வர வைக்கும். அப்படி நல்லது செய்யலைன்னா அதே மக்களுங்க கேட்கும். வேறு யாருன்னா புதுசாக வந்து நின்றாங்கன்னா அவங்களுக்கு கேட்பாங்க. இப்போல்லாம் வந்து எப்படி பழைய தலைமுறை வந்து கேட்குறதுக்கு அப்போ படிப்பு வசதி இல்லை, அதுக்கு எது சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிடும். இப்போல்லாம் மக்களுங்க சிந்திக்கிறாங்க. பாதி பேர் பிறந்த குழந்தையே சிந்திக்குது.
அதனால் வந்து சொல்ல தேவையில்லை, அதுங்களே இப்போ கேள்வி கேட்குங்க. அரசியல் பற்றி அவரை பற்றி நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. அவர் வந்தானா நல்லதான் நமக்கு. அவர் வந்துட்டு ஒரு விஜய் அவர் வந்தால் நமக்கு நல்ல நன்மை தான். நமக்கு ஒன்றும் இல்லை, அவர் குறை இல்லை. எல்லாமே இப்போது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் வரோம். இப்போ அவர் செய்கிற நன்மைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, போகிறாரு. ஏன்னா ஒரு இதுவும் இல்லை, பரவாயில்லை அவர். ஏன்னா அவர் மேலே ஏதோ ஒரு பயிற்சிக்கு போட்டாங்க, அது வந்து சரி. ஏன்னா அவர் செய்யாத ஒரு குற்றத்தை நியமிச்சிட்டாங்க அவரை. அது வந்து பிரச்சனை இல்லை. அது அவர் இருந்தாலும் அவர் வந்துட்டார்னு வச்சுக்க, இன்னும் நமக்கு நல்ல இதுவாக தான் பண்ணுவார். புதுசாக ஏதாவது கொண்டு வந்தால் நகரத்துலேயே நகரத்தை மையமாக வச்சு ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஏதாவது பஸ் ஏசி பஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாமே கிராமம் இல்லை அடுத்து தமிழ்நாட்டில் ஈக்குவலாக பரப்பாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நகர் சைடு வந்து சிட்டி சைடு சொல்கிறாங்கன்னா அது வந்து அவங்கவுங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, வெட்டிக்கு போகிறாங்க. அதனால் அவங்க கையில் எப்பவுமே ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆபத்துக்கு டைம் பிரகாரம் ஏசி பஸ்ஸில் கூட போயிடுவாங்க. அவங்க கிராமத்துலலாம் வந்து அப்படி போக மாட்டாங்க. அந்த 10 ரூபா சம்பாதிக்கு தான் அந்த சேத்துல இறங்குதுங்க. அந்த வேர்க்கடலை செடி களைப்பறிக்க போதுங்க, மிளகா செடிக்கு போதுங்க, ஒரு 100 நாள் திட்டத்து வேலைக்கு ஓடுதுங்க. அதனால் அதுங்க கையில் இது வந்து அப்படியே ஏசி பஸ் ஃப்ரீயாக விட முடியுமா? விட முடியாது. அதுக்கு 50 ரூபாய் டிக்கெட்டு தீர்த்துவான். அதனால் ஒரு சாதா பஸ் விட்டாலும் ஓகே. கிராமத்தில் உங்கள் ஊருக்குன்னு ஏதாவது தேவைகள் இருக்கா? இல்லை ஏதாவது பிரச்சனை சரி பண்ண வேண்டியது ஏதாவது இருக்கா? எங்களுக்கு என்ன வேணும், ரோடு வசதி, குடி தண்ணி எல்லாமே பார்க்கணும். விவசாயம், அரிசி, சாப்பாடு, பயிர் எல்லாம் போகணும். எங்கள் ஊருங்களுக்கு ரோட்டு வசதி வேணும். அப்புறம் லைட்டிங்கு இந்த மாதிரியா இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அதெல்லாம் செய்கிற மாதிரியா இருந்தால் பண்ணலாம். இப்போ நகரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கிராமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருக்காங்க இருக்குது. ஆமாம், நாங்கள் கிராமம்ன்றாங்க, ஆனால் அந்த கிராமத்துக்கு எந்த முக்கியத்துவமும் வரல. இந்த பாரு 6 மணி ஆயிடுச்சு, இது வரைக்கும் 6 ஆகி போச்சு, இது வரைக்கும் ரோட்டு லைட்டுக்கு தான் பாருங்கள். நீங்களே பாருங்கள், இப்போ நாங்கள் வெளிச்சம் போட்டால் தான் இந்த வெளிச்சம் இல்லைன்னா இந்த இடம் இருட்டு. 2026 தேர்தலில் உங்களோட ஆதரவு யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவேன். த திங் இஸ் பாலிட்டிக்ஸில் வந்து யார் வரணுன்றதை முடிவே பண்ணக்கூடாது. ஸோ இவர் தான் எனக்கு வரணும், இவர் தான் வரணும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ரைட் ஐடியா அண்ட் ஹேண்ட்லிங் பாலிட்டிக்ஸ் யார் வரக்கூடாதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த பார்ட்டி அகெயின்ஸ்டாக போகிறாங்களோ பிஜேபி இங்கே வரக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதுக்கு நான் கரெக்டான ஓட்டிங் பண்ணணும். ஸோ இப்போ ஏடிஎம்கே வரக்கூடாது, பிகாஸ் தே ஆர் இன் அலையன்ஸ் வித் ஸோ அதுதான் யார் வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்படி தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி லாஸ்ட்டில் யார் இருக்காரோ அவங்களுக்கு ஓட் பண்ணும். அண்ட் அதர் தென் தட் பொலிட்டிஷியனில் எல்லாருமே நல்லவங்க கிடையாது. ப்ரோ என்ன ப்ரோ, யார் வேணால் வரலான்னு ஆயிடுச்சு. என்ன ப்ரோ இது மக்களோட கருத்து பார்த்தீங்களா? எல்லாம் சொல்கிறாங்க யார் வேணால் வரலாம், யார் வேணாலாம் வரக்கூடாது ப்ரோ. அரசியல் தெரியணும் ப்ரோ, அரசியல் கற்றுக்கோங்க ப்ரோ, எல்லாம் படிங்க ப்ரோ, அரசியல் கற்றுக்கோங்க தயவு செஞ்சு. அரசியல் கற்றுக்கிட்டவங்க மட்டும் தான் ப்ரோ வரணும். கரெக்டாக செகோரா தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? முசோலினி, ஹிட்லர் மாதிரி ஆயிரும் ப்ரோ இவெல்லாம் வந்தால். யாருக்கு மக்களுக்கு வரவேற்பு இருக்குதோ நிச்சயமாக அவங்க ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அளவு பிடிக்கலாம், நம்ம வந்து அதில் பதில் சொல்ல முடியாது. மக்களுக்கு கண்டிப்பாக யார் நல்லது செஞ்சாங்களோ அவங்க பக்கம் தான் நாங்கள் இருப்போம். உங்களுக்கு தேர்தல் சமமாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். தேர்தல் விஷயம்னா யார் வந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யணும். இது போது விலைவாசி இருக்குது, இப்போ கேஸ் சிலிண்டர் விலை இருக்குது, அது பார்த்துருப்பீங்க. சிஎன்ஜி தட்டுப்பாடு இருக்குது. அது இது மட்டும் இல்லை, எல்லாமே எல்லா துறையிலுமே வந்து விலைவாசி கம்மியானால் நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. விலைவாசி முக்கியமாக கம்மி பண்ணுன்றது என்னோட கருத்துப்பா. 2026 எலெக்ஷன்ஸில் உங்கள் ஓட்டு யாருக்கணும்? நான் இந்த முறை தாவேக்கு தான் போடுவேன். ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் போட்டுக்கிறது அந்த 2 பேர் தான். புதுசாக உள்ள ஒருத்தர் வந்தார், அவர் ஜோக்கர்னு தெரிஞ்சிச்சு இப்போ எல்லாருக்கும். சரி இப்போ வந்துக்கிறோம் என்ன தான் பண்ண போகிறாரு பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் போகிறதுனால. நம்ம தெரிஞ்சது 3 சின்னம் இங்கே, அதிலே தான் போடுறோம். அதுலேயும் மெயினாக 2 சின்னம், அதிலே தான் மறுபடியும் போடுறோம். சரி இவரு தான் என்ன பண்ணுவார்னு பார்ப்போமே. விஜயகாந்த் சரியாக வர வைக்க முடியல, இவரே வர வச்சு பார்ப்போம். எங்கள் ஆதரவு இப்போதைக்கு முக ஸ்டாலின் தான். எங்களுக்கு எங்கெல்லாம் பட்டாலாம் கொடுத்தாரு விஜய்க்கு. அது தாங்க, அது ஸ்டாலினுக்கு இது பண்ணுறாங்க. இப்போது விஜய் வந்தாருன்னா விஜய்க்கு என்ன சலுகை செய்கிற மாதிரி இருந்தால் விஜய்க்கு பண்ணலாம்.